ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் சாரி சினிமா பஸ் அப்டேட்டில் ஒரு லேட்டஸ்டான இன்ஃபர்மேஷன் கொண்டு வந்திருக்கேன். ஸோ லைக்கா நிறுவனம் இந்தியன் 2 படத்துலேருந்து வெளியில் வராங்க அப்படின்ற ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா ஆன்லைன் சோஷியல் மீடியாவில் ரொம்பவே வைரலாக ஸ்ப்ரெட் ஆனது ரொம்ப நாளாக. இப்போ அதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி கிடைச்சிருக்கு. என்ன சொல்றாங்கன்னா, லைக்கா நிறுவனம் தரப்புலேருந்து இதெல்லாம் வதந்தி தான், நாங்கள் இன்னும் இந்த ப்ராஜெக்ட்ல ஜஸ்ட் வி ஆர் ஹேங்கிங் அப்படின்ற மாதிரி சொல்லிருக்காங்க. ஸோ இந்த ப்ராஜெக்ட்ல இன்னும் அவங்க நம்பிக்கை வச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி இப்போ ஒரு தகவல் வந்திருக்கு. என்னடா இது, அந்த அளவுக்கு ரொம்ப கான்ஃபிடென்ட்டா எல்லாருமே சொல்லியிருந்தாங்க இந்த ப்ராஜெக்ட் அவங்க கைவிட போறாங்க. ஆனா திடீர்னு இப்போ லைக்கா நிறுவனத்திலிருந்து வந்த ஒரு அஃபிஷியல் நியூஸே இல்ல, இன்னும் அந்த ப்ராஜெக்ட் நாங்க கைவிடல, இன்னும் அது ஜஸ்ட் அது ஹோல்ட்ல தான் இருக்கு அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்களே. இதுக்கு பின்னாடி என்ன நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு லைக்கா நிறுவனத்தில் இருக்கிற இன்டர்னல் அஃபிஷியல் சைட்டை நம்ம விசாரிக்கும் போது அவங்க என்ன சொல்றாங்கன்னாக்கா, கண்டிப்பா இந்த படத்தை விட்டு வெளியில வரதா தான் இருந்திருக்காங்க லைக்கா நிறுவனம். இந்த படம் கண்டிப்பா இதுக்கப்புறமேட்டா சரிப்பட்டு வராது அப்படின்ற ஒரு முடிவுக்கு வந்திருக்காங்க. ஏன்னா கமலஹாசன் சார் இப்போ ஃபுல் அண்ட் ஃபுல் கேம்பெயின்ல இறங்க போறாரு. ஸோ எலெக்ஷன் வரப்போகுது. அதுக்கப்புறமேட்டா அவர் எப்போ இந்த படத்துக்கு கால் ஷீட் தருவாரு, எத்தனை நாள் தருவாரு, அது மற்ற நடிகருக்கு அவங்களோட கால் ஷீட் கூட சிங்க் ஆகுமா, படம் எப்போ ரிலீஸ் ஆகும், எவ்வளோ பட்ஜெட் எதுவுமே தெரியாத நிலையில எப்படி இந்த படத்துல ஈடுபாடோட செய்யறது. அதே போல இப்ப அடுத்து ரஜினி சாரோட படங்கள் வேற இருக்கு, அந்த படத்துக்கு வேற அவங்க ஃபினான்ஸ் பண்ணணும். இந்த நிலையில இதை விட்டு வெளியில் வரதான் இருந்துதான். பட் ஆனால் நடுவில் ரஜினி சார் கிட்ட அவங்க பேசியிருக்காங்க. ஸோ ரஜினி சார் கிட்ட பேசும்போது பார்த்தீங்கன்னாக்கா, அவரோட ஃப்ரெண்ட் ரஜினி சார் அவரோட ஃப்ரெண்டு என்றைக்குமே விட்டு கொடுக்க மாட்டார், நல்லாவே தெரியும். ஸோ அப்போ கமல் சாரோட படம் இந்த மாதிரி டிலே ஆகிறத பார்த்துட்டா அவர் மார்ச் மாதம் தொடங்க வேண்டிய அவருடைய அடுத்த படத்தை ஏப்ரல் மாதம் நம்ம தள்ளி வச்சுக்கலாம், நீங்கள் டைம் எடுத்து பண்ணுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ அதில் என்ன ப்ராப்ளமோ அதை ஃபுல்லாக சால்வ் பண்ணிட்டு அதுக்கப்புறமேட்டு நம்ம படத்தை பொறுமையாக ஆரம்பிக்கலாம். ஸோ அவசரப்பட வேண்டாம். ஸோ உங்களுடைய அந்த பிரச்சனைகளை முதல்ல தீர்த்துட்டு வாங்க அப்படின்ற மாதிரி அவங்க ரொம்ப என்கரேஜிங்காக சொல்லிருக்காரு. அது அவர் கமல் சாருக்காக சொன்னாரா இல்லை சங்கருக்காக சொன்னாரா அப்படின்றது யாருக்கும் தெரியல. ஆனால் லைக்கா நிறுவனத்துக்கு ரொம்பவே ஃப்ரீடம் கொடுத்துருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்லிருக்காங்க. இப்போ ஸோ அடுத்தது இப்போ என்ன நடக்க போகுதுனாக்கா, இப்போ கமல் சாருக்காக கொஞ்ச நாள் வெயிட் பண்ணி பார்க்க போறாங்க. அதுக்கப்புறமேட்டா அவர்கிட்ட என்ன மாதிரியான ஒரு ரிப்ளை வருது, என்ன மாதிரியான ஒரு ரெஸ்பான்ஸ் வருது, அவர் மறுபடியும் ஈடுபாடோட இந்த படத்துல கலந்துப்பாரா, அதெல்லாம் எதுவுமே தெரியாம இப்போ வெயிட் பண்ணிருக்காங்க. எல்லாமே இன்னும் கொஞ்ச நாள் ஆகும். அப்போதான் கிளியரா தெரியும் இந்தியன் 2 டிராப் ஆகுமா இல்ல மறுபடியும் இந்த படத்தை ஸ்டார்ட் பண்ண போறாங்களா அப்படின்றதெல்லாம் கொஞ்ச நாள் கழிச்சு தான் தெரியும். ஆனால் இப்போதைக்கு கிடைச்ச ஒரு லேட்டஸ்டான தகவல் இதுதான். ரஜினி சார் பாத்தீங்கன்னாக்கா லைக்கா நிறுவனத்துக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ரீடம் கொடுத்து ஏப்ரல் மாசத்துக்கு தள்ளி போட்டிருக்காரு. கிட்டத்தட்ட ஒரு மாசத்துக்கு மேல ஷூட்டிங் தள்ளி போட்டிருக்காருன்னா பாத்துங்க, அந்த அளவுக்கு லைக்கா நிறுவனத்துக்கு ஏன் அவ்வளவு ஃப்ரீடம் கொடுத்தாரு. அது சங்கர் மேல இருக்கிற நம்பிக்கையா இல்ல கமல் சார் மேல இருக்கிற அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பா அப்படின்றது இப்போ கோலிவுட் ஆட்டத்துல எல்லாருமே கிசுகிசுன்னு இருக்காங்க. ஸோ ஃபேன்ஸ் நீங்க கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஸோ ரஜினி சார் எப்போதுமே பார்த்தீங்கன்னாக்கா மற்றவங்களுக்கு எப்போதுமே அவங்களை டார்கெட் பண்றதோ இல்லை அவங்களுக்கு நெருக்கடி கொடுத்து அவரோட வேலையை முடிச்சுக்கிறதோ அப்படின்லாம் எதுவுமே இல்லாமல் ஃப்ரீயா அவங்கள விட்டுட்டு அவங்கள ஜாலியா அவரோட போக்குலேயே பார்த்தீங்கன்னாக்கா சூப்பரா அவரோட பாணியிலே அது எப்படி டீல் பண்றது அவருக்கு நல்லாவே தெரியும். ஸோ இந்த விஷயத்துல அவர் அப்படிதான் பண்ணியிருக்காரு. ஸோ இதை பத்தி உங்களோட கருத்துன்றதை நீங்க சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ்.